திண்டுக்கல்லில் தங்க ஆரம்பிச்சிட்டார். குடும்பத்தோட அவருடைய மனைவி சசிந்தா பாண்டியனோட திண்டுக்கல்லில் தங்க ஆரம்பிச்சிடாரு. அதோடைய அங்கேருந்தே வந்து அவருடைய சமூக பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 2006 அவர் மனைவியோடு இவர் காரில் போகிறப்ப மனைவி மீது வந்து கார் மீது வந்து வெடிகுண்டை வீசுகிறாங்க. வெடிகுண்டை வீசி வெடிகுண்டு கார் நிலை தெரிமாறி விழுந்து அவங்க மனைவி இறந்து போகிறாங்க. இவர் பலத்த காயத்தோட தப்பிச்ச பிறகும் திருப்பி வந்து என்ன பண்ணாருன்னா திண்டுக்கல்லே தான் இருக்கார். கடைசி அவர் உயிர் போகிற வரைக்கும் திண்டுக்கல்ல தான் இருக்கார். 2012 அவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுறார். 2012 திண்டுக்கல்ல அவர் தனிமையாக இருக்கிறப்ப ஒரு குரூப் வந்து அவருடைய வீட்டை சுற்றி போட்டு வீடை மொத்தமாக லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவரை சரமாரியாக வெட்டி 2012 அவருக்கு படுகொலை செய்யப்படுறார். தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பேசும் பெரிய ஒரு விஷயமாக மாறிச்சு. அப்படிப்பட்டவருடைய கேரக்டர் தான் இந்த பசுபதி பாண்டியன். அது அந்த தேவேந்திர குல சமுதாய மக்களினுடைய ஒரு முகமாக, அந்த சமூகத்தின் முகமாக இருந்த ஒரு கேரக்டர் தான் பசுபதி பாண்டியன். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆகிப்போச்சு, ஒரு 15 வருஷமாக ஆயிடுச்சு. அவரை பற்றின அதிகமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கிட்டுக்கு தெரியாது.